திருச்சிற்றம்பலம் படத்துல ஒரு சீன் பார்த்து நம்ம எல்லாருமே அப்படியே கரைஞ்சு போயிருப்போம். அழுதுருப்போம். சிங்கம் மாரி இருந்த அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம ஆனோனே, அவர் கீழ விழுந்து எழுந்திக்க தடுமாறும்போது, திரு அப்படியே அவனோட அத்தன வருஷ கோவம், வெறுப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போய் அவங்க அப்பாவ தூக்குவான். இந்த சீன பார்க்கும்போது மோகன் சங்கரோட கவிதை ஒண்ணு ரிலேட் ஆனுச்சு. இது வெறும் அப்பா, பையன்றது மட்டும் இல்லாம, நம்ம நெனைக்கிறோம்ல, "ஐ ஹேட் ஹிம், ஐ ஹேட் ஹர். எனக்கு அவங்கள புடிக்கவே இல்ல" அப்படின்னு. உண்மையிலேயே அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. வாழ்நாள் முழுவதும் எதிரியாய் இருந்தவன் வழியில் நின்று கண் கலங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். நதிக்கரையில் தனியே அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். இப்போது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவனது துன்பத்தை பார்த்து எழுந்த மிருக இன்பத்தை அப்படியே வைத்துக் கொள்வதா? அல்லது எதுவும் காணாதது போல் கடந்து சென்று விடுவதா? அல்லது சப்பு கொட்டிக் கொண்டு ஒரு தியாகியாகும் தருணத்தை உருவாக்கிக் கொள்வதா? நான் மேற்கண்ட எதையும் செய்யவில்லை. பின்னால் சென்று அவன் அருகே அமர்ந்து கொண்டேன், நதிக்கரையை பார்த்து கொண்டு. நாங்கள் பார்த்து கொண்டிருந்த போது மின்னல் வெட்டி நதியின் மீது மழை பெய்யத் தொடங்கியது. அப்போது எனக்கு தோன்றியது, நாம் எல்லாருமே மழை துளிகள். மிகுந்த ஆவேசத்துடன் வானிலிருந்து புறப்பட்டு பேரிரைச்சலோடு ஓடிக்கொண்டிருக்கும் நதிக்கரையில் கரைந்துவிடும் மழை துளிகள்.